இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் சோறு போட்டாச்சு, இன்னொரு பக்கம் வந்து புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி ஒரே மீன் இறால் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து வெஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரினா எப்படினாலும் அந்த மீனுக்கும் இறாலுக்கும் தான் தேடும் மனசு. ஆனாலும் சரி இன்றைக்கி கட்டாயம் வெஜ்ஜி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெஜ்ஜில் இறங்கியாச்சு. ஒரு பக்கம் புளிக்குழம்பு மண்சட்டியில் வச்சாச்சு, இன்னொரு பக்கம் வந்து மஞ்சள் பூசணி இருக்குல்ல அதில் வந்து கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அகத்திக்கீரை வந்து நான் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன். அதையுமே இன்றைக்கி வந்து சூப்பராக பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி லீவு தான், ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சு கடகடன்ட்டு எல்லா வேலையுமே முடித்து தள்ளியாச்சு. ஏன்னா வெயில் வந்து சரியான வெயில் அடிக்கி. திடீர்னு பார்த்தா அப்படியே குறாப்பு போடுது, திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு வெயில் அடிக்கி. வெயிலுக்குள்ளே அந்த கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியலை. அதுக்காக இன்றைக்கி லீவுனாலும் சரி ஸ்கூல்னாலும் சரி நம்ம காலையிலே இந்த வேலையை செஞ்சு ஒதுக்கிட்டு தூரம் நவுன்றணும் கிச்சனை விட்டு அப்படின்னு தான் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படி தான் என் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மடமட இந்த அகத்திக்கீரையை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. கடைசி அந்த அகத்திக்கீரையை மட்டும் வச்சுட்டு இந்த மத்தியானம் உள்ளதெல்லாம் காலையில் முதல்ல செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில் உள்ளதை கடைசியாக செஞ்சு சுட சுட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் மத்தியானம் ஆறி கொழுந்து தான் போயிடும், அதை திருப்பி சூடுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அகத்திக்கீரை பொரியலுமே சூப்பராக வந்திருந்தது. கலர் வந்து நல்லா அந்த பச்சை மாறாமல் நல்லா வெந்து, எப்போவுமே அந்த கீரையை வந்து மூடி போடாமல் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பூசணி கூட்டு அதையுமே ஏற்கனவே நான் வந்து குக்கரில் வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். தாளிப்பு மட்டும்தான் போடணும். அதையும் ஒரு தாளித்து விட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு கடைசியாக அடை தோசையை சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி உட்காந்தாச்சு.